நாம் தமிழர் கட்சியை அரசியல் படுத்த, மேலும் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க புதியதொரு வலைக்காட்சி அல்லது புதியதொரு வளையகத்தில் வரக்கூடிய தொலைக்காட்சி ஒன்றை நாம் தமிழர் கட்சி சார்பாக அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள். அது குறித்தான காணொலியாக இருக்கப் போகின்றது. தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு இப்பொழுது வரை ஊடக இருட்டடிப்பு என்பது அந்த கட்சிக்கு நேர்ந்து கொண்டே இருக்கின்றது. சாதாரண கட்சிகள் எல்லாம் அரசியலுக்குள் வந்தால் அல்லது நடிகர்கள் துவங்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அரசியலுக்கு வந்தால் ஏகோபித்த ஆதரவோடு அனைத்து ஊடகங்களும் தங்களுடைய டிஆர்பி ரேட்டை உயர்த்தி கொள்வதற்காக அல்லது தங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்காக அவர்களை பிம்பமாக காட்டி மக்களிடத்தில் மிகப்பெரிய உதாகரமாக மாற்றுகின்றார்கள். ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கிய கொள்கைகளையும் நாளைய எதிர்கால திட்டங்களையும் மேலும் நாம் தமிழர் கட்சி போராடுகின்ற போராட்டங்களையும் மக்களுக்காக நிற்கக்கூடிய இடங்களையும் எந்த ஊடகங்களும் வாண்டடாக சென்று காட்டுவதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை ஒடுக்க, இதை தடுக்க நாமே ஊடகம் நமக்கேன் ஊடகம் என்ற தலைப்போடு மிகப்பெரிய அளவிற்கு நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் நல்ல ஒரு செயல்பாட்டு ரீதியில் அனைத்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த உறவுகளுக்கும் மேலும் ஆதரவாளர்களுக்கும் எப்படி சமூக வலைதளங்களை கையாள வேண்டும் என்று தொடர் பயிற்சி பட்டறைகளை ஏற்படுத்தி அவர்களை மிகச் சரியான ஒரு வழிநடத்தலோடு தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசைக்க முடியாத ஐடி விங்குகளில் நாம் தமிழர் கட்சி ஐடி விங்கும் ஒன்று இருக்கின்றது என்பது யாராலும் மறுக்க முடியாது. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நடத்தக்கூடிய ஐடி விண்கள் எல்லாம் அவர்களுடைய கணிப்புகள் எல்லாம் தோற்று போகின்றது. ஆனால் நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய அரசியல், அதை சோசியல் மீடியாக்களில் அதை பயன்படுத்தக்கூடிய அரசியல் என்பது மிக தெளிவாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது. இதை மேலும் உறுதிப்படுத்த, மேலும் வேகப்படுத்த நாம் தமிழர் கட்சியால் ஒரு மிக முக்கிய ஊடகம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் எங்கள் தேசம் என்ற ஒரு ஊடகம். இது ஓர் இனத்தின் பெருங்கனவு என்று அதை பதிக்கின்றார்கள். இது எப்படியான செய்தியை வெளிப்படுத்துகிறது என்ற ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது. அதை குறித்து இப்பொழுது பார்ப்போம். சீமான் கடந்த வாரங்களில் பேசிய ஒரு பேச்சின் வாயிலாக இந்த செய்தி நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதாவது இந்த வலைக்காட்சி அல்லது இந்த தொலைக்காட்சி என்பது மக்களிடையே மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் தேசியத்தை ஊட்டக்கூடிய ஒரு கருவியாக செயல்படும். மேலும் இதிலும் அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பப்படும். வெறுமனே அரசியல் செய்திகள் மட்டுமில்லாது குழந்தைகளுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகள், மேலும் இளைஞர்களை கவரக்கூடிய நிகழ்ச்சிகள், ஆடல்கள், பாடல்கள் போன்ற அனைத்து செயல்பாடுகளும் கொண்ட ஒரு முழு ஊடகமாகவே இது செயல்படும் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறியிருப்பது மிக முக்கிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இதை குறித்தான ஒரு அறிக்கை கூட வெளியாகி இருக்கின்றது. அது என்னவென்று பார்ப்போம். புரட்சிகர தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை நாட்டில் நிகழ்த்திடவும், மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமாக தூய அரசை அமைத்திடவும் அயராது பாடுபடும் நாம் தமிழர் கட்சிக்கு நம்முடைய கொள்கைகளையும் கருத்துகளையும் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் எல்லா மக்களிடமும் கொண்டு செல்லும் வகையில் ஊடக வளமற்ற நமக்கு நாமே ஊடகமாக மாறுவோம் என்ற நோக்கத்துடனும் உலக தமிழர்களின் வலைதொலைக்காட்சி இது மான தமிழ் மக்களின் மனசாட்சி என்ற உயரிய முழக்கத்துடனும் வருகின்ற மாசி 2ஆம் நாள், அதாவது 14/2/2026 முதல் எங்கள் தேசம் என்ற அதிகாரப்பூர்வ புதிய வலைதொலைக்காட்சி தொடங்கப்படுகின்றது. உலகெங்கும் பரவி வாழும் எனதருமை தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் எங்கள் தேசம் என்ற நம்முடைய புதிய வலைதொலைக்காட்சியை பேராதரவுடன் நல்கி அனைத்து மக்களிடமும் நம்முடைய ஊடகத்தையும் அதில் வரும் செய்திகளையும் விரைந்து கொண்டு சேர்க்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு என்று அந்த அறிக்கை முடிவடைகின்றது. நிச்சயமாக செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது போன்று இந்த எங்கள் தேசம் என்ற இந்த வலைதொலைக்காட்சியை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதென்பது ஒவ்வொரு தமிழனின் கடமை என்பதை இங்கே நினைவு கூர்ந்து மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நாம் தமிழ்.